ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதன் சமைக்கிற வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து சொரக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். நான் இதோட 3வது வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா சொரக்காய் பொரியல் பண்ண போகிறேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு, அது ஈரமாக இருக்கிறதுனால காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து உங்கள் சமையலுக்கு நீங்கள் என்ன எண்ணெய் தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஆலிவ் ஆயில் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் கடுகு போட்ட உடனே பொரியும். கடுகுலாம் வெடிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை போட போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சைஸுக்கு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம், நீட்டமாக. இல்லை பொடியாக நறுக்கிக்கிறதுனால இது மாதிரி நறுக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா ஒரு 4 இது போட்டுக்குவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போயே பச்சை மிளகா போட்டால் தான் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கும் போது இந்த பச்சை மிளகா வாசனை வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் பச்சை மிளகாவை இப்போவே போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் எண்ணெயில் பொரிச்ச மாதிரி போட்டுக்கணுன்னா கடுகு கருவேப்பிலை போட்ட உடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து எண்ணெயில் பொரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த காரம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க. நான் 4 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டால் போதும். அதாவது ரொம்ப முறுமுறுலாம் வர வேண்டியதில்லை, ஓரளவு நார்மலாக வதங்கினாவே போதும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுட்டோம். இப்போ தக்காளி என்னென்னா ஒரு தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு 6 தக்காளி, நீங்கள் வெங்காயம் தக்காளி உங்கள் சொரக்காய் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஏன்னா தக்காளியில் தண்ணி சத்து நிறையா இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ சொரக்காய் போடுறோம். சொரக்காய் போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு அதை போட்டுக்கலாம். உப்பை நல்லா போட்டு கிண்டிடலாம். அப்புறம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போவே அந்த பச்சை மிளகா வாசனை நல்லாயிருக்கு. சில பேர் வந்து இந்த பச்சை மிளகாவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொரியலில் பச்சை மிளகா போட்டு செய்கிறோன்னா சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாவாக புரைக்க திம்பாங்க. ஏன்னா சில பேருக்கு பச்சை மிளகா இந்த மாதிரி வதங்கி இந்த வாசனையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து சொரக்காய் வந்து தண்ணி விடாமல் தான் வேக வச்சுருக்கோம், ஏன்னா தண்ணி சத்து நிறையா இருக்கிறதுனால. இப்போ வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தேங்காவையும் பூண்டையும் திருவுண பூண்டையும் அது மாதிரி திருவிக்கிட்டேன் நான். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நச்சு போடுறதுனால நச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாசனை செம்மையாக இருக்குது. இது சாம்பார் சாதம் இல்லை வேறு ஏதாவது குழம்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் சாப்பாட்டிலே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க, அது மாதிரி வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா சொரக்காவோட கொஞ்சம் கருவாடு போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கருவாடு போட்டிங்கன்னா தேங்காய் போட வேணாம், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு.